வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் நரேந்திர மோடியின் 2 நாள் மலேசிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்புகளை ஆழப்படுத்துவதில் பெரும் முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்தியா மலேசியா தலைமை செயல் அதிகாரிகள் மட்டத்திலான 10வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் விவாதங்களின் ஆவணம் இரு நாட்டு பிரதமர்களிடமும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு மோடி பெட்ரோனாஸ், ஃபெர்ஜயா, கசானா மற்றும் விசன் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட முன்னணி மலேசிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். ஆசியான் கூட்டமைப்பில் மலேசியா இந்தியாவின் இருதரப்பு வர்த்தகம் தற்போது சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் விவசாய பொருட்கள், ரசாயனங்கள், கனிமங்கள், மின்சாதனங்கள் மற்றும் இயந்திரங்கள் என பல துறைகளிலும் கணிசமாக பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருதரப்பினரும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளிலும் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். எல்லை தாண்டிய QR அடிப்படையிலான கட்டண இணைப்புகளை செயல்படுத்தி வணிகம் மற்றும் பயணத்தை மேலும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பேங்க் நெகாரா மலேசியா ஆகியவற்றுக்கு இடையே உள்ளூர் நாணய பரிவர்த்தனை வழிமுறைகளை செயல்படுத்துவதற்கு இரு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்தனர். தனது 2 நாள் மலேசிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லி புறப்பட்டார். செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி சென்னை மற்றும் மும்பையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு புதுடில்லி வந்தடைந்தார். முன்னதாக செஷல்ஸ் அதிபர் சென்னை மற்றும் மும்பைக்கு பயணம் மேற்கொண்டதாகவும் அங்கு நிர்வாகம், தொழில்துறை, கடலோர மேலாண்மை மற்றும் சுகாதாரத்துறைகளில் முக்கிய பங்குதாரர்களை சந்தித்ததாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வரவேற்றார். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று 2 நாள் உயர்மட்ட கூட்டங்களை நடத்தினார். சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பை மையமாக கொண்ட உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், நக்சல் நிதி நெட்வொர்க்குகள் மீதான ஒடுக்குமுறை மற்றும் சரணடைதல் கொள்கை ஆகியவை சாதகமான முடிவுகளை தந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சலிசம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். வரவிருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தேர்தல் துறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன் பொருட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர காட்சிப்படுத்துதல் மையங்கள் மற்றும் நடமாடும் காட்சிப்படுத்துதல் வாகனம் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்த உள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்திலும் ஒரு EVM காட்சிப்படுத்துதல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக ஒரு நடமாடும் காட்சிப்படுத்துதல் வாகனம் இயக்கப்படுகிறது. இந்த வாகனம் தினமும் ஒரு சட்டமன்ற தொகுதியை சுற்றி பயணம் செய்து அந்த தொகுதியின் அனைத்து வாக்குச்சாவடிகளை சுற்றியுள்ள பகுதிகளை உள்ளடக்குகிறது. இதற்கான விவரங்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளால் தேசிய, மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அச்சு ஊடகங்கள் மற்றும் மின்னணு ஊடகங்களுக்கு தனித்தனியாக பகிரப்படும். வாக்குப்பதிவு செயல்முறையை நேரடியாக உணர்ந்து அறியும் வாய்ப்பாக இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு வாக்காளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.